இப்போ தமிழ் சினிமால லாஸ்ட் ஒரு 2 நாளா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, டைரக்டர் மோகன்ஜிக்கும் சிங்கர் சின்மய்க்கும் இடையிலான அந்த பிரச்சனை. டைரக்டர் மோகன்ஜி திரௌபதி, பகாசுரன், ருத்ரதாண்டவம் இந்த படங்கள் டைரக்ட் பண்ணவர். சிங்கர் சின்மயும் தமிழ் சினிமால பல பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க வாய்ஸ்ல ஒரு பாட்டை கேட்டோம் அப்படின்னா அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் அழகா தான் நமக்கு தெரியும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த தக்லை படத்துல வந்த முத்தமலை பாட்டு. இந்த முத்தமலை பாட்டை ஆக்சுவலா படத்துல பாடினது இது ஆடி லான்ச்ல தான் சிங்கர் சின்மய் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அவங்க பாடினதுக்கு அப்புறம் அந்த பாட்டோட ரீச் எங்கேயோ போயிருச்சு. இது ஒரு உண்மை. அப்படிங்கிறப்ப இந்த சின்மய் அவர்கள் சிங்கர் சின்மய் டைரக்டர் மோகன்ஜியோட திரௌபதி 2 படத்துல ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, எம் கோனே. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி இப்ப 1.2 மில்லியன் வியூஸ்க்கு மேல அந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல எக்ஸ் தளத்துல சிங்கர் சின்மய்ய நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு அப்படின்னு. இதுக்கு சிங்கர் சின்மய் தரப்புல இருந்து என்ன ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எனக்கு ஜிப்ரான் அவர்கள் ஒரு 18 வருட நண்பர். நான் அந்த ஆபீஸ்ல இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, நான் போய் பாட போனேன். எனக்கு இந்த டைரக்டரோட படம் பேர் என்னதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பாட்டை சொன்னாங்க, நான் பாட்டை பாடி கொடுத்து வந்துட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது அந்த டைரக்டர் யாரு, என்ன படம்னு. இது என்னோட சித்தாந்தத்துக்கு முற்றிலும் முரணானது. அதனால என்ன மன்னிச்சிருங்க இந்த பாட்டு நான் பாடினதுக்கு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. டைரக்டர் மோகன்ஜிட்ட இதை பத்தி கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சிங்கர் சின்மய் அவர்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட ஷூட் டைம்ல எடுத்த வாய்ஸ் வேற ஒருத்தவங்களோட வாய்ஸ். நான் ஜிப்ரான் அவர்கள்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி சின்மய் மேம் இந்த பாட்டு பாடினாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சார், இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார், நான் கேட்கறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க தான் போட்டாங்க. எனக்கு அவங்க பாடின சந்தோஷம் தான். ஆனா அவங்க அப்படி பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதில் சொல்லுங்க. சிங்கர் சின்மயி திரௌபதி 2 படத்துல பாடினது கரெக்டா தப்பா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.